ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அங்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மாடி தோட்டத்தில் மழை பெய்யுது. ஸோ வந்து மாடி தோட்டத்தில் இப்போ போய் வீடியோ கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து மண்டைக்காட்டு கோயில் திருவிழாயிலிருந்து நம்ம வந்து வெஜிடபிள் சீட்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நம்ம வந்து முளைக்க வச்சுருந்தோம். ஸோ வந்து அதில் வந்து நமக்கு வந்து ஸ்வீட் கார்னும் அப்புறம் ஒரு மிளகாவும் அதுக்கப்புறமா வந்து இது மூக்குத்தி அவரைன்னு ஒரு அவரை, இது மூணும் தான் நமக்கு வந்து முளைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த செடி அவரை இதோட தான் முளைச்சிருந்துச்சு. அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ண உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எல்லாம் 2 பேர் என்கிட்ட கேட்டுதான் நானே சீடு கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க 2 பேரும். சரி, 2 பேருமே ரொம்ப ஹாப்பி தான். ஒருத்தங்க வந்து மதுரையிலேருந்து உமா மேம்னு ஒருத்தங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து செடி ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்களுக்கு நல்லா செடியெல்லாம் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நமக்கு வந்து கமெண்ட் ரிப்ளை வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இது இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து திருநெல்வேலியிலேருந்து, அவங்களும் நம்மக்கிட்டேருந்து செடி வாங்கி அவங்களுக்கும் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து திருநெல்வேலியில் உள்ளவங்க வந்து நான் உங்களுக்கு சீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு எங்கள் மாமாவுக்கு ஐ ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ வந்து நீங்கள் அப்போ எப்போ வருவீங்களோ அப்படி போகும்போது தான் நான் அவங்களுக்கு செடி கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி எப்போ வருவீங்கன்னு அவங்களாவே கேட்டு எங்களுக்கு வந்து சீடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டாக சொன்னவங்க அவங்க உமா மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுமே திரும்பவும் கேட்டிருந்தாங்க ஏதாச்சும் விதை வேணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து கொரியரில் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது இங்கே உள்ளவங்க திருநெல்வேலியில் உள்ளவங்களும் நீங்கள் வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் கொரியரில் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து போனனால அவங்க வந்து நேரில் எங்களை பார்த்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி கவரில் தான் கொடுத்தாங்க. என்னென்ன சீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதை வந்து ஒரு வீடியோவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன். பாருங்க, இது வந்து வெள்ளரி விதை. இது எல்லாமே அவங்களே ரெடி பண்ணது. அப்புறம் வந்து இது கத்தரியில் வந்து இது ஒரு வெரைட்டி கத்தரி. அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் விதை. இது வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 சீடு வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இது கத்தரியில இது இன்னொரு வெரைட்டி கத்தரின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இது யானி தந்த வெண்டைக்காய். அதுக்கப்புறமா வந்து இது வந்து வரி கத்தரிக்காய். அப்புறம் இது வந்து நீல ஊதா நிற கத்தரிக்காய். நமக்கு வந்து இந்த வழுதனங்கான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீளமாக காய்ச்சி ஊதா நிற கத்தரிக்காய். அதுக்கப்புறமா வந்து இது வந்து குட்டை காராமணி, நம்ம வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து கட்டையாக காய்க்கிறது. அடுத்ததாக வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாய். அடுத்ததாக வந்து இது செடி அவரை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து விதைச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து கொடி அவரை. இதுவும் வரி கத்தரிக்காய். இது வேற ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க. கத்தரிக்காயில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அப்புறமா வந்து இது வெள்ளை கத்தரிக்காய். அப்புறமா வந்து தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, பச்சையான்னு எழுதலை இருக்காங்க. இவ்வளோ சீடு வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து காசு எதுவுமே வாங்கலை. நாங்கள் கேட்டோம், அது வந்து நான் சேல் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருன்னே தெரியாது ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பாசமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் வந்து இதெல்லாம் வந்து அவங்களே தோட்டம் போட்டு ரெடி பண்ணி அந்த தோட்டத்துலேருந்து தான் அவங்க விதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் மதுரையிலேருந்து கேட்ட சப்ஸ்கிரைபர் அவங்களும் அதே மாதிரி தான் சேம் அவங்க மாடியில் தோட்டம் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதா அவங்களும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து சரி நீ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தேன் நான் வந்து அவங்கக்கிட்டேருந்தும் வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கும் சங்கடமாக இருக்குல்ல, நானும் கேட்டேன் என்கிட்ட ஒன்றும் கேட்கலன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் சாம்பிள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எல்லாம் வந்து நட்டுட்டு இதில் வந்து இல்லாத கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது. மாடியில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து வீட்டு தோட்டத்துக்கு மாற்றிட்டேன். வீட்டு தோட்டத்துலேயும் வேறு தோட்டத்துலேயுமே எல்லாமே மாற்றிட்டேன். இங்கே ஓரளவுக்கு நீ வந்து அத்தி செடி செரி இந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது, பூச்செடி தான் இருக்குது. ஸோ வந்து மாடியிலையும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து கீழே வீட்டு தோட்டத்துலேயும் வந்து வெஜிடபிள் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி மிளகா முளைச்சது அதுவுமே வச்சுட்டேன்.
நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம வந்து வெஜிடபிள் தோட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சீட் தந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை வந்து விதைக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக வரும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டட்டா பை பை. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சு வளர்த்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், பூக்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வச்சு நம்ம அதுலேருந்து வளர்த்து அதுலேருந்து ஒரு பொருள் பறிக்கிறதா இருந்தாலும், பழமாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும், காயாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு வந்து வேற. ஒன்று கிடைச்சா கூட அதுக்கு மதிப்பு வேற தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கார்டனிங்கை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட குட்டீஸையும் கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஸோ வந்து செல்ஃபோனு, டிவி, மொபைலு, லேப்டாப்னு சொல்லிட்டு இருக்காமல் குட்டீஸையும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி விடுங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லைஃபுக்கு. இது ரொம்ப ஒரு சேஞ்ச் கொடுக்கும். டட்டா பை.